தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்துடைய 2வது செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புதர் தூய அந்தோணியாரை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையானது புனித உபால்ட் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவர் 30 வயதிலேயே ஆயராக தன்னிலைப்படுத்தப்படுகின்றார். சமாதானத்தினுடைய தூதுவராக தன் வாழ்நாளிலே இவர் பணி செய்கின்றார். அப்பொழுது அவருடைய பணி வாழ்விலே இரு கட்சிக்காரர்கள் ஒன்று சேர்ந்து தெருவினுடைய முனையிலே கத்தியோடும் போர்வாளோடும் இணைந்து சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையிலே உபால்ட் என்பவர் செல்லுகின்றார். சென்று இந்த பிரச்சனையை எப்படியாவது நிறுத்த வேண்டும், இவர்களுக்கிடையே இருக்கிற இந்த சண்டையை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவள் நடுவிலே சென்று இவ்வாறு சொல்லுகின்றார்: நீங்கள் உங்களுடைய கத்தியை போர்வாளை கீழே போடுங்கள், இல்லை என்றால் என்னுடைய மண்டையை பொளந்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த 2 குழப்பக்காரர்களும் கட்சிக்காரர்களும் பிரிந்து சென்று விடுகின்றார்கள். அங்கு சண்டையானது நிறுத்தப்படுகின்றது. இவ்வாறாக புனித உபால்ட் தன் வாழ்நாளிலே இறை தூதுவராக இறை வல்லமையோடு செயல்பட்டிருக்கின்றார். எப்பொழுதுமே தன் வாழ்நாளிலே பிறரை மன்னித்து மறந்து வாழ்ந்திருக்கின்றார். தன் வாழ்நாளிலே இறை அருளை பெற்றவராக இறை நம்பிக்கையுடைய ஒரு சான்றாக வாழ்ந்திருக்கின்றார். காரணம், அவருடைய இந்த திராட்சை தோட்டத்திலே ஒருவர் அவருடைய இந்த திராட்சை செடிகளை எல்லாம் அவன் அழித்து விடுகின்றான். ஆனால் இந்த புனிதரோ அவனிடத்தில் எந்த ஒரு கோபமும் கொள்ளவில்லை. நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அவனோ பதைபதைக்கின்றான், என்ன சொல்லுவாரோ என்று இருக்கிற பொழுது அவனை மன்னித்து விடுகின்றார். அவன் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். காரணம், அந்த அளவுக்கு அவன் மீது கோபம் கொள்ளவில்லை, அவன் மீது வருத்தப்படவில்லை, அவனை பழிவாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் கூட புனிதருக்கு இல்லை. மாறாக அவனை தன் வாழ்நாளிலே ஏற்றுக்கொண்டார். அவன் மனம் மாறுகின்றான். இவ்வாறாக புனிதருடைய வாழ்விலே எத்தனையோ ஒரு மனமாற்றத்தை அநேக இறை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். காரணம், அவருடைய பொறுமையான அன்பான கனிவான அவருடைய பேச்சும் அவருடைய பகிர்வும் இறை அன்பும் தான். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். பேய் பிடித்திருக்கின்ற ஒரு மனிதரை, பேச்சிழந்த ஒருவரை ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். அவர் கடவுளுடைய அருளால் இரக்கத்தால் இயேசுடைய வல்லமையால் அவர் பேசத் தொடங்குகின்றார். இயேசு சிற்றூர்களிலும் நகர்களிலும் சென்று நற்செய்தியை அறிவிக்கின்றார். இவ்வாறாக இயேசுடைய இந்த வாழ்வை பார்க்கிற பொழுது எங்கும் புதுமைகள், அற்புதங்கள், அதிசயங்களை ஆண்டவர் நிகழ்த்துகின்றார். நம்பிக்கையோடு வருவர்கள் நலம் பெறுகிறார்கள், சுகம் பெறுகின்றார்கள். கோடி அற்புதர் தூய அந்தோணியாரை தேடி வருகிற ஒவ்வொருவருமே நலம் பெற்று செல்கின்றார்கள். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை உணர்வை கோடி அற்புதர் தூய அந்தோணியார் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் இன்னும் பல புதுமைகளை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆக கடவுளை நம்புங்கள், கடவுளை பறைசாற்றுங்கள், இறை வல்லமையோடு வாழுங்கள் என்ற நல்ல செய்தியை இன்றைக்கு தூய அந்தோணியார் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கின்றார். இன்றைக்கு அநேக பேர் கோடி அற்புதர் தூய அந்தோணியாருடைய நவநாளை இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புதர் தூய அந்தோணியாருடைய திருத்தலங்களுக்கு செல்கின்றோம், நம்பிக்கையோடு செல்கின்றோம். ஆண்டவர் இன்று நம்மையும் இன்றைக்கு சுகப்படுத்துகின்றார், நம்மையும் இன்று நலப்படுத்துகின்றார். ஆகவே இன்று இந்த முதல் வாசகத்திலே யாக்கோவை பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றார். ஆண்டவருடைய உடனிருப்பை பெறுகிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஆசி வழங்காமல் நான் போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுளுடைய அந்த வல்லமையை அவர் பெற வேண்டும் என்று இருக்கின்றார். உடனிருப்பை உணர்கின்றார். ஆனால் அதே சமயத்திலே அவர் தன்னை அவை தூய்மைப்படுத்துகின்றார். அது துடைச்சந்திலிருந்து அவருக்கு அந்த காலானது அவர் நொண்டி நொண்டி நடக்கின்றார். ஆக இது எதை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவருடைய உடல் குறைவு, அவருடைய உடலிலே பல குறைபாடுகள், தன்னை அவர் தூய்மைப்படுத்துகின்றார். பாருங்கள், அவர் கடவுளுடைய அந்த உடனிருப்பிலே நாம் நெருங்கி செல்ல செல்ல நம்முடைய வாழ்வை நாம் சுத்திகரிக்கின்றோம், நம்முடைய வாழ்வை நாம் தூய்மைப்படுத்துகின்றோம். ஆக அத்தகைய ஒரு நல்ல ஒரு தன்மையிலே இன்றைக்கு நாமும் இன்றைக்கு செயலற்றவர்களாக, பேச்சற்றவர்களாக இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் சென்று இருக்கிறோம். இன்றைக்கு பேய்பிடித்த மனநிலை அநேக உள்ளங்களிலே, இன்றைக்கு பேய்பிடித்த மனநிலை நிறைய பேர் உள்ளங்களிலே, இன்றைக்கு தீய சக்தியுடைய கட்டுகளிலே இன்றைக்கு உழந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள், தீய இச்சையிலே இன்றைக்கு வாழக்கூடிய பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் இன்றைக்கு கட்டுண்டு அநேக பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கோடி அற்புதர் தூய அந்தோணியார் சுகப்படுத்துகின்றார், நலப்படுத்துகின்றார். ஆக அவருடைய எழுத்திலே எப்பத்தா திறக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசுடைய அந்த வல்லமை அவர்களை ஆட்கொள்ளுகின்றது. ஆக நாமும் சில வேளைகளிலே இன்றைக்கு பேச்சற்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே நாம் சிந்தித்து பார்ப்போம்.
நான் எதிலே இன்றைக்கு பேசாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எதை நான் கண்ணும் காணாமல் சென்று கொண்டு இருக்கிறேன் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்தவர்களாக இயேசுடைய அந்த துணிவு, இயேசுடைய அந்த நம்பிக்கை, புனித உபால்ட் எவ்வாறு ஆண்டவர் சொல்வது போல தன்னுடைய வாழ்நாளிலே இந்த பிடத்திலே எங்கள் காணிக்கையை கொண்டு வருகிற பொழுது எங்களுக்கு எவர் மீதாவது மனத்தாங்கள் இருந்து அங்கே உங்களுடைய காணிக்கை பொருளை வைத்துவிட்டு போய் சமாதானம் செய்யுங்கள் என்று சொன்னது போல இன்றைக்கு புனித உபால் தன் வாழ்நாளிலே சமாதானத்தினுடைய தூதுவராக அனைத்து மக்களை ஒன்றிணைப்பவராக தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருக்கின்றார். அவரை போல நம்முடைய வாழ்விலே அடிச்சுடை பின்பற்றி நடப்போமா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளில் புனித உபால்டை போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக, நாங்கள் உறவை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக, உறவே புனிதம் என்று எங்கள் அன்றாட வாழ்வில் வாழ்வதற்கு தேவையான அருளுதவி, இன்று எங்களுக்கு தேவையான பொருளுதவி, அதுவும் குறிப்பாக இன்றைய நாளிலே கொடியேற்பு தூய் அந்தனுடைய பரிந்துரை நாடி ஜபிக்கிற இந்த யூடியூபில் வேண்டி ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையுமே நிறைவாய் ஆசிர்வதித்து அருள் வளத்திலும் பொருள் வளத்திலும் ஏற்றுவீராக. ஏதோ இந்த செவ்வாய்க்கிழமையிலே வேண்டி வருகிற ஒவ்வொரு பல பிரச்சனைகளோடும், குடும்ப பாரங்களோடும், சுமைகளோடும், கண்ணீரோடும் ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கோடியேற்பு தூய் அந்தோனியார் நல் வழிகாட்டுவதற்கும் பரிந்துரைப்பதற்கும் தேவையான எல்லா கொடைகளையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.